அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஏதோ பேசும்போது இந்த கிள்ளி சினிமாவில் விளையாடுவது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடு சென்டர்லேருந்து ஆரம்பித்து சார்பு உள்ளவர்கள், சார்பு இல்லாதவர்கள், கட்சிக்கு உள்ளே இருக்கவங்க, வெளில இருக்கவங்க, உள்ளேருந்து வெளில வந்தவங்க அப்படின்னு ஏராளமான பேர், நடுவில் இந்த அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு பொதுவான கருத்து என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசினது தவறு, இது அநாகரிகமானது, ஒரு கட்சி தலைவருக்கு அழகில்லை. அப்போது கட்சி தலைவருக்கு அழகு இல்லைன்னா கட்சியில் வேறு யாராவது பேசியிருந்தா அது சரியா? ரைட், இப்படிலாம் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ரைட், சினிமா அப்படின்றது ஒரு தொழில். அதில் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத வச்சு அரசியலில் கேள்வி எழுப்புவது நியாயமா? இப்போது ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொன்னால், நீலாம் என்னையா டாக்டரே, நீ ஊசி போட்டால் குணமே ஆகாது, நீலாம் ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம யாராவது கேட்குறோமா? இல்லை ஒரு மளிகை கடைக்கார அரசியலுக்கு வராருன்னா, என்ன உன் கடையில் எல்லாமே விலை ஜாஸ்தியாக விற்ப, கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன், நீ எல்லாம் ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அப்படி இருக்கச்சா ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வருகின்றார் அப்படின்னா மட்டும் ஏன் இந்த சினிமாவில் அப்படி நடிச்சிங்க, அந்த சினிமாவில் அப்படி நடிச்சிங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறோம்? என்ன சார், டைட்டிலுக்கும் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றீங்களா? வரேன் இன்னொரு முட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது சினிமாவில் ஹீரோவாக நடிக்கின்ற ஒரு சிலர் நிஜ வாழ்க்கையில் ரொம்பவே மோசமானவங்களாக கூட இருக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் வில்லன்களாக நடிக்கின்ற ஒரு சிலர் நிஜ வாழ்க்கையில் தங்கமான மனுஷங்களாக இருக்கலாம். சார், அது நடிப்பு சார். அதையும் நிஜ வாழ்க்கையும் ஏன் போட்டு குழப்பிக்கணும்? இதுவும் ஆர்குமெண்ட் நல்லா இருக்குது இல்லை? அப்படியே டைட்டிலை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா? சரி, இப்போ நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன். நடிகர் பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர் இருக்காரா? அவர் மட்டும் சினிமாவில் நடிக்காமல் இருந்திருந்தா அவருடைய கருத்துக்களை ஒத்துராது சீந்திருப்பீங்களா? யாரும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். யார் அந்த பிரகாஷ் ராஜ் அப்படின்னு கேட்டிருப்போம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அவர் நடிகர்ன்ற ஒரே ஒரு காரணம்தான். அதை வச்சு தான் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லி நிற்கிறாரு. யாரும் சரியான கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சார் போல இருக்கு. ஏன்னா அவங்க ட்வீட் போட்டுட்டாங்கன்னா அதை தானே அந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஊடகங்கள்லாம் பெருசாக காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கறதெல்லாம் யாரும் ஹைலைட் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? யோசிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், சினிமா அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய கருத்து என்ன, அதுக்கு தானே நீங்கள் பதில் சொல்லணும். சினிமாவில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க அப்படி நடிச்சிங்க, அதுலேயும் பிரகாஷ் ராஜ் நிறைய படங்களில் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு, அதையெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே சிக்கலே என்னன்னா, அந்த ஹீரோ அப்படின்றவர் அவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி இன்றைக்கு அவர் பின்னாடி இருக்கின்ற அவருடைய ரசிகர்கள் அந்த தொண்டர்கள், அவங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க? சினிமாவில் அவர் என்ன பேசினார், பாடினார், அது செஞ்சார், இது மட்டும் தானே தெரியும். சார், அது தொழில். மறுபடியும் அதை தொழில்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு சினிமா அப்படின்றது கொள்கையை பரப்பக்கூடிய, அவர்களுடைய சித்தாந்தங்களை உங்கள் மூளையில் திணிக்கக்கூடிய ஒரு சாதனம். அது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கின்ற நடிகர்கள் அவர்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு மீடியா. ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க கை காசை விட்டு செலவு பண்ணுறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சியில் இருக்க தலைவரோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ அவர்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க கை காசை விட்டு செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஹீரோக்கள் அவங்கெல்லாம் அவங்க இமேஜை அப்படியே ஊதி பெரிய பலூனாக வளர்த்துக்கிறது, நம்ம பாக்கெட்லேருந்து 100, 200, 500ன்னு எடுத்து கோடியாக அவங்க வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறது. அதுலேயும் ஹீரோக்கள் அப்படின்னா அவங்க நல்லவங்களை காப்பாற்றுவாங்க, கெட்டவங்களெல்லாம் சண்டை போட்டு அழிப்பாங்க. அதுலேயும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். எல்லாரும் வரி கட்டணும், வரி கட்டாமல் ஏமாத்துறவங்களெல்லாம் அப்படியே கவால்னு அள்ளிட்டு போயிட்டு ஜெயிலில் போடணும், இப்படிலாம் பண்ணுவாங்க சினிமாவில். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க வரி கட்டுறாங்களா, இல்லை எல்லாமே வெள்ளையாக வாங்குறாங்களா, கருப்பு பணம் வாங்காமல் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன நியாயங்க இது? அப்போது சினிமாவில் நம்ம காசை ஆட்டையை போட்டு அதில் வரி கட்டாமல் ஏமாற்றி கருப்பு வெளுப்புன்னு வச்சுக்கின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டைரெக்டாக அரசியலுக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சினிமாவில் பேசின வசனங்கள் மட்டும்தான். அப்போ சினிமாவில் நீங்கள் பேசின வசனங்கள், நீங்கள் நடித்த காட்சிகள், இதை வச்சு தானே கேள்வி கேட்பாங்க. வேறு எதை வச்சு கேள்வி கேட்பாங்க? இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி அவர் பின்னாடி இருக்க தொண்டர்கள், ரசிகர்கள் சினிமாவை வச்சு தானே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவர் எங்கள் தலைவர் அப்படின்னு. வேறு எதை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க? அப்போ அதை வச்சு தான் கேள்வி கேட்க முடியும்.
இப்போ நான் இன்னொரு ஆங்கிள் அவங்கள கேள்வி கேட்குறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆனார், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனார், இப்போ வந்து டெப்டி சிஎம்மும் ஆயிட்டாருங்க. ஆனா அவரை யாருமே, குறிப்பா அண்ணாமலை அவர்கள், நீ இந்த சினிமாவில் இப்படி நடிச்ச, அந்த சினிமாவில் அப்படி நடிச்ச அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரா? என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? இன்ஃபேக்ட் யாரும் வந்து அவர் இந்த மாதிரி, இந்த படத்தில் அவர் அந்த மாதிரி நடித்தவர் அப்படின்லாம் கூட ட்ரோல் பண்ணது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சினிமாவில் நடிச்சுட்டு வந்தார். சினிமாவில் நடிக்கும் போது இல்லை நான் அரசியலுக்கு வரமாட்டேன், எனக்கு மேலே சீனியர்கள்லாம் இருக்காங்க, எனக்கு அதிலெல்லாம் வந்து விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்புறம் டகால்னு அரசியலில் குதிச்சார். எம்எல்ஏ ஆன உடனே நான் இனிமேல் சினிமா நடிக்க போகிறதில்ல அப்படின்னு அத்தோட ஒரு முழுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் அரசியல் ரீதியாக பேசுகின்ற விஷயங்கள் இதை வச்சு தான் எல்லாரும் கவுண்டர் கொடுக்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ட்ரோல் பண்ணுறதுனா பண்ணுறாங்களே தவிர அவர் நடித்த சினிமாவை வச்சு இல்லை. அது 1-2 பேர் மீம்ஸ் போடலாம், அதெல்லாம் வந்து யாரை வேணா வச்சு மீம்ஸ் போடுவாங்க, அது வேற விஷயம். ஸோ அவர் அரசியல் பேசுகின்றார், அவர் அரசியல் ரீதியாக கேள்வி கேட்குறாங்க. விஜய் எங்கே அரசியல் பேசினார் சொல்லுங்க சார்? அவர் வந்து கொள்கை முழக்கம் பாருங்க, மறுபடியும் இந்த கொள்கை முழக்கம்ன்றதெல்லாம் விட்டுருங்க. எதையோ யாரோ எழுதி கொடுக்கறத ஒரு 4 பேப்பரை கையில் வச்சுக்கின்னு அப்படியே இந்த சினிமாவில் மூச்சு புடைக்க வசனம் பேசுகிற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து கொள்கை முழக்கம் கிடையாது. இன்னும் அவர் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்கார். அது ஜனநாயக நாம அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய அனுமானம் என்னன்னா, அந்த உக்ரைனில் ஜெலன்ஸ்கி நடிச்சார் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி, மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, இவரால் தான் நாடையே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல் ஆசை இருக்கின்ற பல பேர் இந்த மாதிரி தான் படம் எடுத்து நிற்கிறாங்க. அதுவும் வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு வேற சொல்லிக்கிறார் அவர், அரசியல் சிஎம் மாறத்துக்கு முன்னாடி. ஆமாம், அவங்க ரசிகர்கள் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அதனால இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது இதுக்கான செலவெல்லாம் நம்ம பாக்கெட்லேருந்து தானே போகுது. கட்சி ஆரம்பிச்சிருவார், கொள்கைன்னெலாம் சொல்லுவார். அப்போ அவருடைய பாப்புலாரிட்டி, கொள்கை பரப்பு எல்லாமே நம்ம செலவில். அப்போ அதில் கேள்வி கேட்குறதுல என்ன தப்பு எனக்கு சொல்லுங்கள். சரி, அடுத்தது சார், இப்போ இவரை மட்டும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே, விஜயகாந்த் அந்த மாதிரி கேட்டாங்களா? இல்லை வந்து ஃபார் தட் மேட்டர் இதுக்கு முன்னாடி இந்த திரையுலகத்திலிருந்து அரசியலில் வந்து கோலோச்சியது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவங்களெல்லாம் யாரும் கேட்டாங்களா அப்படின்னு. இது என்டிஆர் ஏன் விட்டு வச்சுருக்காங்க தெரியல, அவங்களையும் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல யாரை கம்பேர் பண்ணுறது? எம்ஜிஆர் அவர்களோட விஜயை கம்பேர் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு மாபெரும் தவறு அப்படின்னு நான் சொல்வேன். சரிங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஒரு சினிமா நடிகர் தான். சொல்லப்போனால் எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் அப்படின்னு ஒரு பாட்டு புஸ்தகம் விற்குங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க கொள்கைகளை தான் வந்து அப்படி பாடலாக பாடியிருப்பாங்க. ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சினிமாவில் இருக்கும் பொழுதும் பேரலாக அவர் அரசியல்லையும் இருந்தார். 72 கட்சி ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக அவர் எம்எல்ஏ எம்எல்சியாக இருந்துக்கிறாரு. இந்த பரங்கிமலைன்னு அப்போ ஒரு தொகுதி இருந்தது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பலகை கல்லில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போது பல வருடங்கள் அவர் வந்து அரசியலில் இருந்திருக்கின்றார், பொதுக்கூட்டங்களில் கலந்துகிறார், தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்துகிறார். வேட்டைக்காரன் வரான், எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னே வந்து எம்ஜிஆரை பார்த்து சொன்ன காலமும் உண்டு. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெறும் சினிமா மட்டும்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் என்னன்னு தெரியும், அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும், அவர் பேசினதெல்லாம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். வெறும் சினிமா மட்டுமே அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் குறுக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணுறதே மிகப்பெரிய தவறு. இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லை, அவருடைய உயரத்தை யாராலையும் வந்து நிமிர்ந்து பார்க்க கூட முடியாது. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள். சரி, ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்க என்ன அப்படியே சினிமா உச்சத்தில் இருந்தாங்களா? சினிமா ஃபீல்டே விட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்டு நடிகர்களை விட நடிகைகள் அவங்க ஃபீல்டை விட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா சீக்கிரமே மறந்துடுவாங்க ஜனங்க. ஸோ அந்த சினிமா புகழ் அப்படின்றது மட்டுமே ஜெயலலிதா அவர்களுக்கு காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்லாம் வந்துட்டாங்க, சினிமாவை விட்டு ஒரு சில வருடங்கள் கழித்து தான் அவங்க அரசியலுக்கே வராங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அரசியல் மட்டும்தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த பதவி என்ன? கொள்கை பரப்பு செயலாளர். கட்சி விஷயங்களை பேசுகிறாங்க, அரசியலை பேசுகிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதனால் அரசியல் ரீதியாக அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனாலும்
அவர்களை வந்து நடிகை நடிகை இப்படி டான்ஸ் ஆடினவங்க அப்படின்லாம் அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் விமர்சனம் பண்ணுறவங்க, நக்கல் நையாண்டி பண்ணுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலையா? ஆக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா, அதில் அவர் என்ன பேசினார், என்ன செஞ்சார், இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் பல பேர் உங்க கருத்து என்ன அப்படின்னா, அது பாருங்க, அன்னைக்கே எங்க தலைவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி, இந்தி திணிப்பும் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. பார்த்தீங்களா, அன்னைக்கே இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து விட்டார். என்னங்க பண்றது? சினிமாவில் என்ன டயலாக் வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்க கொள்கையை பற்றி பேசும்போது, அப்போ நீங்கள் சினிமாவில் பண்ணதை வச்சு தானே நாங்களும் கேள்வி கேட்க முடியும். சினிமாவை விட்டு விஜய் அவர்களை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு சொல்லுங்க, அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுப்போம். அவ்வளோதானே. அதனால் இவர் வந்து அந்த கிள்ளினார் அப்படின்றதோட நிறுத்திருக்க கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. இந்த பின்னாடி தட்டுறது, சோப் போடுறது, அந்த விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பே கிடையாது. ஏன்னா யூ ஆர் நோன் பை சினிமா. அப்போ அதை வச்சு தான் உங்களை கேள்வி கேட்க முடியும். நீங்களும் வந்து முழு நேர அரசியலுக்கு வாங்க. இன்னும் நீங்கள் நடிகராக தான் இருக்கீங்க. அண்டு மக்களோடு மக்களாக இணைந்து போராடுங்கள். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி ஒரு ட்வீட்டில் மட்டும் தானா? பாஜகவை சொல்கிறாங்கல்ல, அது பாருங்க, இந்த ட்விட்டரில் மட்டுமே ஆக்டிவாக இருந்தால் ஆட்சியை பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிற வாய்கள் எல்லாம் இந்த விஜய் அவர்கள் விஷயத்தில் ஏன் மௌனமாக இருக்காங்க, இல்லை வேற மாதிரி பேசினுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்டு முதல்ல மக்களை சந்தியுங்கள். பவுன்சர்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நேரடியாக மக்களோட வந்து சந்திக்கணும். எங்கள் வீட்டுக்கு நீங்கள்லாம் வாங்க, நாங்கள் இங்கே நிதி உதவி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ அந்த பரந்தூரில் விஷயத்தில் அதை ஏன் வந்து ஃபாலோ பண்ணலை? அங்கே இந்த பரந்தூர்லேருந்து ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கலாம்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க இவர் நேரடியாக போனால் கூட்டம் வந்துடும், அவங்கள வந்து பேச முடியாது அப்படின்னு சொன்னால் பரந்தூருக்கு அது ஏன் அப்ளை ஆகலை? அப்போது எல்லாமே வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கின்றது தாவேகா. இஷ்டத்துக்கு ஒன்று பேசுறது. வேங்கை வயலுக்கு கூட தான் போகிறேன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ திருமாவர்களாவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார், அதுக்கப்புறம் சைலண்டாக போயிட்டார். அதில் இவருடைய நிலைப்பாடு என்ன? மக்களை போய் பார்த்தாரா? இல்லை வேங்கை வயலுக்கு பஸ் விடுவாங்களா, அங்கேருந்து யாராவது 10 பேரை வந்து ஒரு பனையூரில் கூட்டின்னு வந்து பார்க்கறதுக்கு? அப்போ இப்படிலாம் பண்ணும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இல்லை, என்ன கேட்டால் ஒர்க் ஃப்ரம் அவுட்டோர் ஷூட்டிங் தான் நான் நினைக்கிறேன். இப்படியே நீங்கள் அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஷூட்டிங்கை வச்சு தாங்க கேள்வி கேட்பாங்க, வேறு எதுங்க கேள்வி கேட்பாங்க? ஆனால் இதில் என்னால் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் வந்து நான் ஒரு தேசியவாதி, மோடி அவர்களை பார்த்து எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி நான் கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன், இல்லை கட்சியோடைய ஆதரவாளராக இருக்கின்றேன், நான் வந்து என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து 2026 பாருங்க, மே மாதத்தில் வந்து தளபதி தான் வந்து முதலமைச்சராக போகின்றார் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு தெரியறதை பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் அதை தேசியவாதம்னு சொல்கிறதோ, இல்லை வந்து ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியாக ஒன்றா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த கட்சி கொள்கைகள் பிடிச்சி வந்தேன், இல்லை தலைவரை பிடிச்சி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா இப்படின்னு நினச்சி வரவங்க தான் இங்கே அதிகம். ஒரு கட்சியிலேருந்து அங்கே இருக்கும்போதே அந்த கட்சி தலைவரை பார்த்து ஆஃப்டர் ஆல் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது, அந்த கட்சியில் உக்காந்துங்கன்னு புது கட்சியை வந்து பாராட்டி பேசுவது. ஆஹா, அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியா அப்படின்னு எல்லாம் அங்கே துண்டை போட்டு வைக்கிறது. வேற என்ன? நிறைய பேரை பார்க்குறோம் இப்போ சமீபத்தில். அப்போது இவங்கெல்லாம் என்ன கேட்டால், இந்த மாதிரி பல கட்சிகள்லேருந்து இந்த மாதிரி பல பேர் போகிறாங்க அப்படின்னா சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஒரு காலத்தில் வந்து அந்த திமுக அதிமுக இப்படி கட்சி மாறுவது அப்படின்னு இருந்ததுங்க. அதிலும் பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் வந்து திமுகலேருந்து அதிமுக பக்கம் போனாங்க, அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து திமுக பக்கம் போவது, அப்புறம் போயிட்டு வருவது அப்படின்றதெல்லாமும் இருந்தது நாஞ்சில் மனோகரன் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் போவது அப்படின்றது தான் இருக்கே தவிர அங்கேருந்து இங்கே யாரும் வருது கிடையாது. ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி வந்து. கரெக்டாக. பட் புது ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, என்னங்க ஒரு கட்சி 2 கட்சியா, அதெல்லாம் சரி வராதுங்க, குறைஞ்சது ஒரு 4-5 கட்சி அப்போதாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்குது. அப்படியே கனத்த இதயத்தோடு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கனம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கபால்னு அதே கனத்த இதயத்தோடு இன்னொரு கட்சிக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்னங்க முந்தா நேற்று வந்து அவருக்கு ஃபயர் விட்டுருந்தோம், அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாருன்னு சொன்னோம். சரி, நேற்றுக்கு வந்து இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாரு, அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னோம். சரி, இன்னைக்கு இல்லை இவர் தான் இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாற்ற போவார்னு சொல்கிறோமே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? ஜனங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு தொச்சு போட்டு போயினேங்கிறாங்க.
அதான் ஒருத்தர் சொன்னார், துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு எல்லாமே. அருவருப்பாக இருக்குதுங்க. எப்படி வந்து இந்த மாதிரி அந்த பதவி அதுக்காகத்தான் இந்த மாதிரி போகிறாங்கன்றது நல்லா தெரியுது. இன்னும் மக்கள் இல்லைன்னா முட்டாளுங்கன்னு நினச்சாங்களா? நேற்று வரைக்கும் ஒருத்தரை தூக்கி வச்சு பேசிட்டு இன்னைக்கு கபால் அவர் கீழே போட்டுட்டு இன்னொருத்தரை தூக்கி வச்சுன்னு பேசி நிற்கிறீங்களே, அப்போ நாங்களாம் மடைய நாடான்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. கேள்வி கேட்டா என்ன, கேட்காட்டா என்ன, ஏதோ இவருக்கு ஓட்டு போட்டு அவர் நாளைக்கு வந்து தலைவராக வந்துட்டாருன்னா எனக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது, அதை வந்து கேள்வி கேட்குறோம் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. இன்னைக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போய்விட்டது. எல்லாத்துக்கும் உள்ள ஒரு அஜெண்டா இருக்குது, பதவி அப்படின்றது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி பார்க்குறேன். இஷ்டத்துக்கு வந்து அப்படியே ஜம்ப்னு மாறிக்கினே போகிறது. ஓட்டு போடும்போது நீங்கள் எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் இந்த மாதிரி கட்சி மாறி வந்தாங்க பாருங்க, அவங்கள மட்டுமாவது கொஞ்சம் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சமாவது குறையும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களெல்லாம் நாமே ஊக்குவிக்கிற மாதிரி தான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.